கடல் தாவரார் ஆஞ்சநேயர் தேவர்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயரை பரீட்சை பண்ண சுரசை என்கிற நாகர்களின் தாயை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். உன்னை இவர் ஜெயிக்கிறாரா, ஏதாவது ஏடை பண்ணி ட்ரிக் பண்ணி அல்லது தள்ள கை வச்சுன்னு சோர்ந்து போயிடுறாரா பார்க்கணும். அதனால ஆஞ்சநேயர் எதிர்க்க வந்துருந்தான். பெரிய உருவத்தை எடுத்துருந்தான். அவர் வழிமறிச்சுட்டு நிற்கிறார். ஆஞ்சநேயர் கேட்டார், உனக்கு என்னதான் வேணுமா, ஏன் இப்படி என் வழியை மறிக்கிற? அந்த ராமனையும் சீதையும் இணைக்கணும்னு பாடுபடுறேன். அந்த நல்ல காரியத்துக்கு நீ ஒரு உதவி செய்யணும். இப்படி என்ன நடுவில் வந்து ஜாம் பண்ணக்கூடாது போற வழியை, தயவு செய்து வழிவிடு என்று ரொம்ப மரியாதையா கேட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் நாம பண்ணணும். யோ என்னைய தொந்தரவு பண்ற அப்படின்னு ஆரம்பிச்சா அப்பவே சண்டை ரெடி. ஆஞ்சநேயர் முதல்ல மதுரமாக பேசினார். அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் யார் தெரியுமா உனக்கு? நாகர்களின் தாயான சுரசை. சரி வணக்கம், வழிவிடுங்கள். அது முடியாது. எனக்கு பிரம்மா வரம் கொடுத்தார். பசியா இருக்குன்னு அதோ ஒண்ணு போறது பாரு, தாவறது பாரு கடலை, அதை உன் வாயில விழுங்கிக்கோ. அதை எப்படி முடியும்னு கேட்டேன். நீ வாயத்தர உன கடந்தது போக முடியாது. நிச்சயமா உன் வாயில நுழைஞ்சுதான் போகணும். நான் அப்படி வரம் கொடுக்கிறேன்னு பிரம்மா சொன்னார். இதெல்லாம் இவ்வளா விடுற கதை தான். பிரம்மா ஒண்ணும் சொல்லல. இவரை பரீட்சைப்படுத்துக்கு வந்திருக்காள். அதான் ஆஞ்சநேயா, நீ சீதையை தேடினும் போ, ராமனோட சீதையானை, அதை பத்தி எனக்கு எந்த வித கவலையும் இல்லை. நீ வாய்க்குள்ள நுழைஞ்சுதான் போகணும். ஒரு வினாடி யோசிச்சார் ஆஞ்சநேயர். நான் உன்னை சாப்பிட்டே தீருவேன் இந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்குது, என் வாய்க்குள்ள நுழைஞ்சுதான் போகணும்னு சொல்றது. 2 தடவை சொல்லிடுத்து. ஆஞ்சநேயர் நன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே வந்தார். உடனே சொன்னார், அம்மணி இவ்வளவு பெரிய உருவம் என்னது, என்னை உன் வாய்க்குள்ள எப்படி நுழைச்சுப்பேன் பார் என்று உடனே தன் வாயை பெருசாக்கிறான். 40 சதுர யோஜனைகள் பெருசா வாய ஆத்தினார். அதே சமயத்துல ஆஞ்சநேயர் தன் உருவத்தையும் பெரிதாக்கின்றார். இப்படி உருவம் பெருசாய் போக போக ஆஞ்சநேயர் வடிவமும் பெருசாருது, அவ வாயும் பெருசார். அப்ப ஆஞ்சநேயர் ஒரு காரியம் பண்ணினார். அவளை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு உடம்பை சுருக்கின்றார். அவ எதிர்பார்க்காத அவர் தன் வாயை சுருக்கி கொண்டு வருவதற்குள்ள அந்த வாயிலிருந்து திரும்பி வெளில வந்தார். வாயை மூடின்றக்கா பின்னாடி குரல் கேட்டது, அம்மனே வணக்கம். என்னன்னு திரும்பி பார்த்தா உன் வாய்க்குள்ள நுழைஞ்சு வெளில வந்தேன். அதானே உனக்கு வரம், வாய்க்குள்ள நுழையணும் தானே. அந்த வரம் சித்தி ஆயிடுச்சு. பிரம்மா உனக்கு கொடுத்த வரத்தை நான் பொய்யாக்கவில்லை. தக்ஷ பிரஜாபதியின் பெண்ணான சுரசா தேவியே, நாக மாதாவே, உன்னுடைய விருப்பம் நிறைவேற்றிடுத்து. நீ பெற்ற வரத்தை நான் பொய்யாக்கவில்லை. நீ ஆசீர்வாதம் பண்ணி சீதையை தேடிக்கொண்டு வெற்றியோடு நான் வர வேண்டும் என்று சொல்லி கலைப்பட்டான். சுரசையோடனே தன்னுடைய அழகான வடிவத்தை எடுத்துட்டான். ஆசீர்வாதம் பண்ணிட்டான். வெற்றி பெற்றுவா மகனே. இந்த மாதிரி நாம் டைட் கார்னர் வரும் பொழுது ஆஞ்சநேயரை போல புத்தி சாத்திரியத்தோடு நாம் அதிலிருந்து வர பார்க்கணும். அதற்கேற்ற தந்திரங்கள், சமயோசிதமான அணுகுமுறைகள் நம்ம கிட்ட இருக்கணும். சமயத்துக்கேற்ற அணுகுமுறை அது நமக்கு இருந்தால் வெற்றி நமக்கு நிச்சயம்னு காட்டுவதற்காக ஹனுமாரை ஒரு சாம்பிளா பயன்படுத்தினார்.